ஹாய்ப்பா, வெல்கம். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வைஸ் பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எடுத்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் தொடர்பானதாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ ஆர்டிகல் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். இது 3வது பார்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ரேண்டமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான், சரிங்களா? இது ஒன்றும் டாபிக் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி அப்படில ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் அடுத்தடுத்து நடந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே லைனாக நம்ம பிளாட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் given below provide for the Council of Minister to aid and advise the Governor of a state? கீழ் காணப்படும் எச்சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஓர் அமைச்சரவை குழு தேவை என கூறுகிறது. ஸோ அப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி எந்த ஆர்டிக்கிள் பேசுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 160, 160, 162, 163, 164 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 160 பொறுத்த வரைக்கும் என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவர்னர் தன்னுடைய பணிகளை செய்யறது தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 162 அதை எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறது பார்க்குறோம், சரிங்களா? எக்ஸ்டெண்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட்? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிகல் 163 இது எதை பற்றி குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டால், இதுதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமைச்சரவை தொடர்பான விஷயங்களை 163 தான் குறிப்பிடுது. ஸோ அந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் சிஎம் தலைமை தாங்குவார், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய மாநில அமைச்சரவையை முதலமைச்சர் தலைமை தாங்குவார், இங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அதுக்கடுத்து 164 பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்கள் தொடர்பான, அதாவது இந்த அமைச்சர்கள் தொடர்பான வேறு சில பிரிவுகளை பற்றி ப்ரொவிஷன்ஸை பற்றி பேசுகிறத 164 அப்படிங்கிறத பார்க்குறோம். அதர் ப்ரொவிஷன் as to மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசுறது ஆர்டிக்கல் 163 163 தான் பேசும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் has been constituted as a permanent body under which article? எந்த சரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நிரந்தர அமைப்பாக அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 16ல் கிளாஸ் 4 தான் என்ன செய்யும் அப்படின்னா ஓபிசியை பற்றி பேசும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில விஷயம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட், சரிங்களா? தவறாக பொருத்தப்பட்ட இணை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சப்ஜெக்ட்ஸ், இன்னொன்று சைடு ஆர்டிகல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல், ஆர்டிகல் 18. ஸோ அப்போ ஆர்டிகல் 18 பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது கரெக்டு தான். சூப்ரமசி ஆஃப் டிபிஎஸ்பி ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 31B அப்படிங்கிற குறிப்பிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 31B குறிப்பிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 17 குறிப்பிடுது, அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அண்டு ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறத குறிப்பிடுது. இது ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அப்போ அதுவும் கரெக்டு தான்.
அப்போது இங்கே எது தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 31B தான். 31B வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மற்றும் சில ரெகுலேஷன்ஸ் வந்து அதை பற்றி அதனுடைய வேலிடேஷன் சரிங்களா, அதனுடைய தன்மையை பற்றி குறிப்பிடுறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 31B அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 31B தான். மீதி எல்லாமே கரெக்ட் சரிங்களா. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இப்போ ஆர்டிகல் 18 தான் இங்கே இருக்கக்கூடிய பட்டங்களை ஒழித்தல் அல்லது பட்டங்களை துரத்தல்னு சொல்லலாம். ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி பற்றி தான் குறிப்பிடுது, தீண்டாமை ஒழிப்பு. அதுவே ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து which article deals with the setting up of commission for scheduled caste and scheduled tribals? இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவினை சார்ந்த மக்களுக்கு தேசிய ஆணையம் அமைப்பதற்கான சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சட்டப்பிரிவு வந்து அதை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 338, 335, 332, 334 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆர்டிக்கல் 338 இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் எஸ்சியை பற்றி பார்த்தோம். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கிளாஸ் அல்லது ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இதில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆர்டிக்கல் 338. அதுவே ஆர்டிக்கல் 335 அதை பற்றி குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க சேவைகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினை சேர்ந்த மக்களுடைய பங்களிப்பை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லும். அதுவே 32 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்சி எஸ்டி பீப்புளினுடைய மாநில சட்டமன்றத்தில் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். 70 வருஷத்துக்கு அப்புறம் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட்டா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 338 338 தான் என்சிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கிளாஸை பற்றி குறிப்பிட்டிருக்கும் சரிங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. மீதி 335 332 தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் என்ஷூர்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர் தி இந்திய அரசியலமைப்பில் எச்சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமை அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எந்த ஆர்டிக்கல் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உறுதி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 19 ஏ சரிங்களா. ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ தான் குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 19 என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஆர்டிக்கல் 19 பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுதந்திர உரிமையில் இருக்கக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் ரைட் 19. கிட்டத்தட்ட 6 விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிடுறதா இது. ஒரு 6 விஷயங்களுக்கு வந்து சுதந்திரத்தன்மை அளிக்கிறதா ஆர்டிக்கல் 19. Which article and part of the constitution deals with loss of Indian citizenship? இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தில் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் பிரிவு அப்படிங்கும்போது சரத்து மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரத்து 5 முதல் 11 வரை. பார்ட் 2 ஆர்டிகல் 5, 6 பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5, 6. ஸோ அதுக்கடுத்து பார்ட் 4 ஆர்டிகல் 12 அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரிவு 4 அரசியலமைப்பு சரத்து 12 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2ல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். 5 to 11 சரிங்களா. ஆர்டிகல் 5 to 11 தான் இதை பற்றி குறிப்பிடும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஆர்டிக்கல்
that state the role of scientific temper is. அறிவியல் மனநிலை அல்லது மனப்பான்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 51A அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஹ் 11 டியூட்டிஸ் வந்து இப்போது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, 11 கடமைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 76ல் கொண்டு வந்தது. ரைட்டா. ஸோ 32 நமக்கு தெரியும், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல், கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிட்ஸை பற்றி குறிப்பிட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுவே ஆர்டிகல் 35A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஸோ அதே மாதிரி 14A அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஸோ இந்த 2 இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து 51A தான். ஓகே. ஆர்டிகல் 335 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ரிசர்வேஷன். இந்திய அரசியலமைப்பில் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய SC ST பிரிவினை சார்ந்த மக்களுக்கு கல்வி கூடங்களில் ரிசர்வேஷன் வழங்குவாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸில் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் ரிசர்வேஷன் வழங்கப்படும், லோக்கல் பாடியில் வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 335 எது ரிலேட்டடாக குறிப்பிடுது அப்படின்னு பார்க்குறோம். இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் SC ST பீப்புள், பட்டியலின சாதியினர் அல்லது பழங்குடியினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு. ஆஃப் தி சீட்ஸ் இன் லோக்சபா ஃபார் SC STs. ஸோ இந்த பட்டியலின சாதியினர் அல்லது பழங்குடியின மக்களுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 335 எதை பற்றி குறிப்பிடுனா இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவே லோக்சபா அல்லது மக்களவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா அல்லது மக்களவையை பொறுத்த வரைக்கும் 330 வந்து இதை பற்றி குறிப்பிடுக்கும். ஆர்டிகிள் 330. அதுவே இங்கே இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்கள் விதான்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 32 வந்து குறிப்பிடும். சரிங்களா, மாநில சட்டமன்றங்களுக்கு 332 வந்து குறிப்பிடும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள், ஒரு சில ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் மேட்ச், இதெல்லாம் கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆர்டிகல் 226 ஹைகோர்ட், ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 40 ஃபண்டமெண்டல் ரைட், ஆர்டிகல் 51A டிபிஎஸ்பி. ஸோ அது என்ன கொடுத்துருக்கான், சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம், சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம், சட்டப்பிரிவு 40 அடிப்படை உரிமை, சட்டப்பிரிவு 51A அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 226 வந்து ஹைகோர்ட்டுக்கான ரிட்ஸை பற்றி குறிப்பிடும். அதுவே 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட்ஸை பற்றி குறிப்பிடும். 40 பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும். அதுவே எதில் வரும், டிபிஎஸ்பி கீழே வந்துடும். அதுவே இங்கே இருக்கிற 51Aவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி குறிப்பிடும், அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும். அப்போது 1, 2 மட்டும் சரி, அப்போது பி 1, 2 மட்டும் சரி, மீதி 2 தப்பு. சரியா. உங்களுக்கு அடுத்து இன்னும் சில ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 124C. சரிங்களா, 224C, 124C, அதுக்கடுத்து 125, 126, 130 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம், பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம், சேலரிஸ் ஊதியங்கள், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், இடைக்கால தலைமை நீதிபதியை நியமித்தல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருங்க. அப்போது 124C 124C எதை பற்றி குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பற்றி பேசியிருக்கும். அதுவே இந்த 125 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஊதியங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அதுவே இந்த 126 பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் ஜட்ஜஸை பற்றி
குறிப்பிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி குறிப்பிடும். சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறது இது. ஸோ அப்போ 2, 3, 4, 1 2, 3, 4, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கொஷின் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸில் நிறைய ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அது தொடர்பான சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஒரு 3 வீடியோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிப்பீட்டட் ஆகுது, எந்த ஏரியாவில் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரேட்னா ஃபண்டமெண்டல் ரேட்லேயே எப்படிலாம் அது மாறுபட்டுருது ஒவ்வொரு கொஷினுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.